ஹாய் கைஸ், இன்னைக்கான தேங்காய் நிலவரத்தை பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டுன்னு பாத்தீங்கன்னு வைங்களே, ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு வாரம் பார்த்தா பயங்கரமா இறங்குச்சுங்க. போன வாரம்லாம் பார்த்துட்டீங்கன்னு வைங்களே, 260 ரூபா ஒரு கிலோ பருப்பு வித்தது 190 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டுச்சு. கிட்ட 50 ரூபாய்க்கு மேல இறங்குச்சு. அதுக்கு அடுத்த வாரமாச்சும் குறையும் அப்படின்னு சரி ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தா அடுத்த 3 நாள், அதாவது போன வாரத்துல 3 நாள் தொடர்ந்து இறங்கும். இது என்னடா பண்றது, என்ன மார்க்கெட் ரொம்ப ஃபர்ஸ்ட் மாதிரியே போயிடும் அப்படின்னு நினைச்ச நேரத்துல அடுத்த 2 நாள்ல மட்டும் 16 ரூபாய் ஏறிடுச்சுங்க. லாஸ்ட் 2 டேஸ், அதாவது சொல்ல போகணும்னா வியாழன் சனி, ஆனா வெள்ளிக்கிழமை வந்து லீவா இருந்தது. 2 நாள்ல வந்து பயங்கரமா மார்க்கெட் திரும்ப ரைஸ் ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு மூவ்மெண்ட் இப்ப இருக்க நிலவரத்துக்கு திரும்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமா பெய்யுதுங்க. இங்கேயும் சரி, இங்கேன்ட்டு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு ஓவராலா மழை தான். வெளி மாநிலங்கள்லயும் வந்து மழை தான் பெய்யுது. அதனாலேயே நம்மளோட மைசூர் போற வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுக்கிறோம். எங்கேயுமே வந்து லோடு ஏத்த மாட்டேறாங்க மழை பெய்யறதுனால. நம்மளதும் வந்து ஒரு வேலையும் நடக்க மாட்டேது. ஏன்னா இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா எங்கேயுமே வந்து வேலை நடக்க மாட்டேது. நம்மளோட வேலை தேங்காய் வேலை நிலவரம் என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு ஜாக் சிட்டி விளாக். முதல்ல இன்னைக்கான ரேட் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வாரமெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னி எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கான ரேட் நிலவரப்படி, அதாவது பச்சைக்காயின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது க்ரீன் கோக்னட் பெர் கேஜி 60 ரூபாய்க்கு இங்கே பொள்ளாச்சியில் வந்து விற்பனையாகுது. அதாவது நான் சொல்கிறது ஃபுல்லாமே பொள்ளாச்சி காங்கேயம் மார்க்கெட்டுக்கானது. அதுக்கப்புறம் கருப்பு காய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு 3 ரூபா தள்ளி 63 ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பருப்பில் வந்துட்டோம்னா, அதாவது நம்ம கொப்பரை பண்ணுறத பார்த்துட்டோம்னா 212 ரூபாய்க்கு சாதா, அதாவது களத்தில் எடுக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பருப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரேட் பிரித்தது 205 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்குது. போன வாரவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ரேட்டாக போச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஏறினால இந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் தேங்காய் தொட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 31 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து ரேட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மழை பெய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா தொட்டி நனைஞ்சிச்சுன்னா வந்து எடுக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து அவங்களுக்கு வரத்து குறையுங்கிறதுனால இன்னி தொட்டியும் கூட ஏறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு இளநீ பெர் பீஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போன வாரத்தில் 45 ரூபா என்னமோ போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் 42, 40 அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. தேங்காய் இளநியோட வரத்தும் வந்து தேங்காய் அதிகரிச்சனால இப்போ வந்து இளநியோட வரத்தும் வந்து அதிகரிச்சுக்கிறனால என்னமோ 3 ரூபா வந்து கம்மியாக போகுது இன்றைக்கி பொள்ளாச்சி டெண்டர் கோகனட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக ரேட் எப்படி கொப்பரை ரேட் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போன வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் இறங்கின நிலையில், அதாவது கடைசி வாரம் பார்த்திங்கன்னா 203 ரூபாய்க்கு மார்க்கெட் முடிஞ்சிருந்ததுங்க. இந்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது 11/8/2025 பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் இறங்கி திரும்ப 200 ரூபாயில் நின்றுச்சுங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாக ஒரு வேளை மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அடுத்த நாள் வந்து மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து மார்க்கெட் இறங்க தொடங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் இறங்கிட்டு இருந்து திரும்ப வந்து எந்த மாற்றம் இல்லாமல் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளில் வந்து ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரே மொத்தமாக 6 ரூபாய் ஏறி 206 ரூபாய்க்கு இருந்ததுங்க. ஓகே, நீ இந்த வாரம் ஃபுல்லாக ஏறு அப்படின்னு நினச்ச நிலையில் திரும்ப அடுத்த நாளே எல்லாத்துக்கும் சாக்கு கொடுக்குற மாதிரி ஒரே மொத்தமாக 9 ரூபா ஏறி 205 ரூபா வந்து கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நான் 205 ரூபா ஏறினது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏறிச்சு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து சுதந்திர தினங்கிறதுனால லீவாக இருந்தது. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ ஃபார் திங்கட்கிழமையிலேருந்து மார்க்கெட் வந்து இறங்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக 2 நாளாக வந்து மழை போட்டு தட்டுறதுனால சப்போஸ் இந்த மார்க்கெட் இந்த கால்குலேஷனையும் தாண்டி ஒரு 2 நாள் இறக்குற மாதிரி இறக்கிட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட் ஏறு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கமெண்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னி வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கப்புறம் ஆடி மாதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்னி வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இல்லை, திரும்ப காய் நிறையா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் தேங்காய் இருக்கிற ரேட் படி பார்த்திங்கன்னா ஹையில் தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் இறங்குற மாரி இறங்குங்கிறது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. எப்படிங்கிறது அடுத்த வாரம் மார்க்கெட் வந்தா அதாவது நாளைக்கு மார்க்கெட் வந்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நெறைய பேர் நம்மள கான்டாக்ட் பண்ணி எங்க ஏரியால தேங்காய் இருக்குது வந்து எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்தீங்க. ரேட்டும் விசாரிச்சிருப்பீங்க. நம்மளும் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க, லொகேஷன் அனுப்பிச்சுடுங்க. எப்படின்னு பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில பேர்த்துக்கு அந்த ரேட் ஒத்து போயிருக்கலாம். பல பேர்த்துக்கு அந்த ரேட் ஒத்து போகாம இருந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேங்காய் ரேட்ட விட வந்து வேற வேற மாவட்டங்கள்ல ரூ. 1 ரூ. 2 அந்த மாரி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா நாங்க டிராவல் பண்ணி வர்றது 200 கிலோமீட்டர் தாண்டி வர்ற மாரி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்ல வந்து அவ எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கும் வந்து எந்த கட்டுப்படியும் ஆகாது. சில இடங்கள்ல கட்டுப்படி ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில நம்ம எடுத்தோம், ஈரோடுல எடுத்தோம், சேலம்ல எடுத்தோம். அந்த மாரி சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் ரேட் ஒத்து போகிற நிலைமையில நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க தாராளமா நம்மள கான்டாக்ட் பண்ணி, உங்களோட ரேட் என்ன? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சு, நம்மளுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா குடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையிலாச்சு தைரியமா நீங்க வந்து ஃப்ரீயா வந்து சங்கடமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீங்க வந்து ரேட் கேட்குறீங்க. உங்களுக்கு கட்டுப்படியானா நீங்க எங்களுக்கு தேங்காய் தரலாம். இல்லன்னா வந்து ஓகே உங்களோட லோக்கல்ல வந்து பையர்ஸே ரேட் நல்லா குடுக்குறாங்க பட்சத்தில நீங்க அவங்ககிட்டயே குடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எதுவுமே கட்டுப்படி ஆனா தான் நம்மனால வந்து வியாபாரம் பண்ண முடியும். எங்களுக்குன்ட்டு இல்ல உங்களுக்கும் தான். ஸோ வந்து சப்போஸ் கான்டாக்ட் பண்ற மாரி இருந்தா, நான் வந்து மார்னிங் டைம் ஃபுல்லா இருந்து காலேஜ் போயிடுவேங்கறனால, நான் வந்து ஈவினிங் டைம் ஃபுல்லா ஃப்ரீயா இருப்போம். நீங்க வேணா கால் பண்ணுங்க. அ அதாவது அண்ணா, அப்பா தான் ஃபுல்லா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் YouTubeல ஆல்ரெடி சொன்ன மாரி. அவிங்க வந்து ஆல்ரெடி பிஸியா தான் இருப்பாங்கறனால, மேக்ஸிமம் கால்ஸ் ஃபுல்லா நான் தான் மேனேஜ் பண்ற மாரி இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.